ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி. நேற்றுக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன், பாதி வீடியோ. அந்த வீடியோ கொஞ்சம் பாப்பா என்ன பண்ணேன்னு தெரில, டிலீட் ஆகிடுச்சாட்ருக்கு. நான் மாடி மேலே போய் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்கும், அந்த வீடியோ காணோம். அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தது 6 முட்டையில் ஒரு முட்டை கொலன்னு ஆயிடுச்சு. அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருந்தா எங்கே போச்சுன்னே தெரில. 2 வீடியோ காணோம். என்னாச்சு? 2 வீடியோ காணோம், எங்கே போச்சுன்னே தெரில. நானும் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. பாப்பா ஏதாவது நோண்டி விட்டாலாம் என்னன்னு தெரியல. சாரி, அந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு ஒரு முட்டை கராபாயிருச்சு. அது நான் சாப்பிட முடியாது, பசங்க தான் சாப்பிடுவாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் வீடியோ வரல இன்னைக்கு. சரி, ஈவினிங் என்ன ஃபுட்டு சாப்பிடுவோங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். காலையில் பொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பனி எப்படி பெஞ்சிட்டு இருக்குதுங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கேன். நேற்று சாயங்காலம் 5 மணிக்கே பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருந்தது. அந்த வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன். தெரியல எங்கே போச்சுன்னே தெரில அந்த வீடியோ. பாப்பா ஏதாவது நோண்டிட்டாளா? ஏன்னா நான் வேலை செய்யும்போது தொல்லை பண்ணும்போது நான் அவள் கையில் கொடுத்துட்டு தான் கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன். அப்போம்போது ஏதாவது நோண்டி விட்டாலான்னு தெரில. அவளுக்கு ஹிந்தி பாட்டு 2-3 பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு போட்டுட்டு தான் வேலையை செய்வேன். அப்படி எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நோண்டி விட்டாலா என்னன்னு தெரியல. காணும், 2 வீடியோவும் காணும். முட்டை வாங்கிட்டு வந்து அந்த கொலன்னு ஆயிடுச்சு. அதனால் 5 முட்டை தான் வேக வச்சேன். அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொன்றும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க அப்பாவுக்கு ஒன்று எடுத்து வச்சிட்டேன். சரி, எப்படி செஞ்சேங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் பார்த்தலாம். தினமும் ரொட்டீன் எனக்கு வீட்டில் இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு காய் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி முட்டை பண்ணியிருக்கிறேன். அந்த காடை முட்டை பாருங்கள், குட்டி முட்டை தெரியுது உங்களுக்கு, காமிச்சிடுறேன். பண்ணியாச்சு. எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல போட்டு கொடுத்துறேன். அவருக்கு தக்காளி தொக்கோட பண்ணால் தான் பிடிக்கும். அவரோட ஃபேவரட் இன்னைக்கு சாம்பார். சாம்பார் தினமும் சாம்பார் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவார். சாம்பார் பைத்தி அவர். அப்புறம் ரசம் கொஞ்சம் பண்ணிட்டேன். அப்புறம் அப்பளம் இன்னைக்கு கொஞ்சம் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த அப்பளம் தான். அப்பளம் மாதிரி இல்லை, இப்போ பூரி மாதிரி ஆகிப்போருக்குது. ஏன்னா இப்போ குளிருக்கு நவுத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இந்த முட்டைக்கு பதிலாக காய் இருக்கும், இப்போ சாம்பார் பதிலாக பருப்பு இருக்கும், ரசம் இருக்கும். இந்த அப்பளம் பதிலாக இந்த கலராக வைக்கிறதுல அது கூட இருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அவர் வந்தாக்கா ரொட்டி சுட்டு கொடுத்துருவேன். தினமும் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு போட்டு நான் அவங்க கூட பேசுகிறேன். பாருங்கள், பாப்பா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் முட்டை டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நான் சாப்பிடல, நீங்கள் தான் சாப்பிடுங்க. என்னோடய முட்டை கராபாயிடுச்சுனா தான் உங்களுக்கு காமிச்சல. இவங்களுக்கு மட்டும் ஒரு முட்டை போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு முட்டை வச்சுட்டேன். இவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு வேக வச்ச உடனே ஒரு முட்டையும் பெரிய முட்டையும் சின்ன முட்டையும் ஒன்று சாப்பிட்டா. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டா. இவளுக்கு முட்டை வேண்டாமா, அதனால் அவளோட முட்டையை அவள் எடுத்துக்கிட்டா. டேஸ்ட் எப்படி சொல்லு சட்டுன்னு. ஃபஸ்ட்டு வாட்டி அவங்களும் சாப்பிட்றாங்க. நல்லாக்கா? நீ சாப்பிடு. சின்ன முட்டைங்க. நீ சாப்பிட்டியா? ஜல்தி சொல்லு. ஒரே வாய்க்குள்ள போயிடுச்சுல. சரி, எனக்கு கிடைக்கல. எனக்கு காடை முட்டை கிடைக்கல, சாதா முட்டை தான். அது சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சாப்பாடு சாப்பிட்டு நான் போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா மேஜிக் மாதிரி குழாய் போட்டுக்கிறேன்னு சிரிச்சிடாதீங்க. காலைல குளிர் தாங்க முடியல, நாங்கள் குழாய் போட்டுக்கிட்டோம். எங்கே உங்கள் குழாய் கழட்டி போட்டேன்? எடுத்து போடு, எடுத்து போடு. மணி பாருங்கள், 8 ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ தான் லஞ்ச் பண்ணி கொடுத்தனுப்புனேன். அவர் கிளம்பிட்டார் டியூட்டிக்கு. இப்போ பாருங்கள் வெளியே எப்படி இருக்குதுன்ட்டு, 8 மணிக்கே எப்படி இருக்குதுன்ட்டு. படுதா வேறு போட்டுட்ருக்கேன்னா. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பொல்யூஷன் பாருங்கள். பனி பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குது. இது இல்லைனாக்கா நம்மளால் குளிர் தாங்க முடியாது. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு வாச்சாம உள்ளே போல வா. குளிர்து வெளியே. எல்லாம் இவங்க இந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சின்ன வாண்டுங்க. நாங்கள் எங்கள் ரூம் போய் இப்போ உட்காந்துக்குவோம், பெட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம். குளிர் நிஜமாக ரொம்ப தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். டீ கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு இப்போ தான் பால் கொடுத்தேன். இவன் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு
எனக்கு டீ பசிக்குது, பால் கொடுன்னு ஒரே ரகலை. அவளுக்கு 5 மணிக்கு பால் வாங்கி சூடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க அப்பாவுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இந்த புடி சட்டுன்னு புடி பாப்பா. ரஸ் வேணும் மேடம்க்கு. ரஸ் இல்லாமல் டீ குடிக்க மாட்டாங்க. ரஸ் வேணும் ஒரே ரகலை. இந்த சரி நம்ம அந்த சொல்லுது நாங்கள் பேசாமல் போய் உள்ளே பூந்துக்க வேண்டியதான். வா வெளியே வா, வா சட்டுன்னு வா, வாங்க 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 சட்டு. கதவு சாத்திக்கல, இல்லைன்னா குளிர் ரொம்ப தாங்க முடியாது. வா சட்டுன்னு. எனக்கு டீ குடித்தா டீ குடித்த மாதிரியே இருக்கிறதில்ல. ஏன்னா இவங்களையே பார்த்துக்கிட்டு காலைல நிஜமாலுமே இவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் டீ குடிக்கிறதுக்கு. உட்கார், வா இப்படி உட்கார், உட்கார், உட்கார். இவ டீ குடிக்கிறதுக்காட்டி நான் படாத பாடுபடணும். உட்கார். இந்த பேசாமல் இந்த பெட்டை எடுத்து போத்திட்டு உட்காந்தாதான் கொஞ்சம் உட்காந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு டீ குடிச்சிட்டு பேசாமல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இப்படியே தான் உட்காந்துக்குவோம். வெளியே எங்கேயும் போக மாட்டேன், போன நோண்டிக்கிட்டு. இன்றைக்கி வேறு பனி பெய்யுது. அவர் வேறு வெளியே ஜங்கல் போவேனான்னு சொல்லிட்டாரு. காட்டு பக்கம் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பூலைப்பூ வச்சு சாமி கும்பிடலாம் நினச்சேன். அவர் இவ்வளோ பனி பெய்யுது, வெளியெல்லாம் போய் உடம்பு சரியில்லாமல் பண்ணிக்காது அப்படின்னாரு. நேற்றுக்கு வந்து பனியில் போயிட்டு வந்தேன்னா தொண்டை லேசாக கவ்வுது. இப்போ வரங்குது. ராத்திரியெல்லாம் இரும்பிகிட்டே இருந்த மருந்து இருந்தது, அந்த மருந்து குடித்தேன். அதனால தான் கொஞ்சம் தூங்கினேன். இல்லைன்னா அவ்வளோதானே இருக்குது. அந்தளவுக்கு பயங்கரமாக இப்போ பனியாக பேஞ்சிட்டு இருக்குது. பசங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. ஸ்கூல் லீவ் விடுவாங்களா, மறுபடியும் ஸ்கூல் வைப்பாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்னும் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பூலைப்பூ கிடச்சதுன்னா பார்க்குறேன். இங்கே ஒரு அக்கா விற்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். சாரி, காட்டு பகுதியெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். அதில் ஒரு ஸ்டோரி கூட இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோட சின்ன வயசில் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணார். அதை பற்றி சொல்லான்ட்டு இருந்தேன். பார்க்குறேன். இன்னொரு நாளைக்கு கூட அந்த இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. என்றைக்குமே உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். சரி தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே. ஹலோ சிஸ்டர், சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. சேனலில் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், கண்டிப்பாக என்னோடய கதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். என்னோடய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய ஸ்டோரிஸ், என்னோடய ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். ஹாப்பியாக இருங்க.